எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் வெங்கட்ராமன் பேசுகிறேன். ட்ரைவ் பண்ணும்போது தயவுசெய்து ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. டிரைவர்ஸ் வந்து சீட் பெல்ட் கட்டாயம் போடுங்க. அண்ட் ரைடர்ஸ் பைக் ரைட் பண்ணவங்க ப்ளீஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். பட் நான் எல்லா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணுவேன். ப்ளீஸ் பி சேஃப். சாலை விபத்துக்கு நிறைய காரணங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவிங், ரேஷ் டிரைவிங், அப்புறம் வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறது. People take it very casually. It should not be the case. If you don't wear it, at any point of time, anything may happen. The vehicles coming from the back, from the rear may hit you. You do not know what will happen at that time. The vehicle that is coming in front of you also may come in a rash way, and whatever way the two-wheelers or the boys, and nowadays the boys and both the girls and the boys are also traveling together, we know it, but it all depends upon the people who are traveling either in the front or in the or at the back. மாணவர்களாக இருக்கிற நீங்கள் எவ்வளவு வேகமாக என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் வந்து எவ்வளவு அவசியங்கிறது எங்களை போல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியுது. அது அந்த ஆர்வத்தை நீங்கள் வந்து ஆர்வத்தை நான் வந்து குறைக்கணும்னு சொல்லலை. அதே சமயத்தில் ஹெல்மெட் வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கணும். எல்லோருமே செல்போனை பயன்படுத்தி கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, செல்போனை பேசிக்கொண்டே ஓட்டுகிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் வாகனத்தை தேவைக்கு மேலான வேகத்தில் இயக்குவதும் இன்றைக்கு விபத்து ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு போர்டில் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அதை அப்படியே படிச்சுட்டு போயிடணும். ஒரு சின்ன ஸ்மைலோட முடிஞ்சிடுது. பட் அது நம்மளுக்கு இல்லைனா நம்ம குடும்பத்தில் இல்லை நம்ம நண்பர்களுக்கு யாராவது நடந்தால் மட்டும்தான் அந்த வழி என்னங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்துட்டு பாதுகாத்து ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. எஸ்பெஷலி இப்போ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சாலை விதிகளெல்லாம் கடைப்பிடிச்சு ப்ராப்பர் ரோட் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ஐ திங்க் இட் வில் பி கிரேட். யங்ஸ்டர்ஸ் நம்ம தான் இதுக்கெல்லாம் முன் வந்து கேர்லெஸ்னஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நம்ம முன்னோடியாக இருந்து we have to step forward to make sure that we carry on the follow the road safety rules so that நம்மளுக்கு வர பின்னாடி ஜென்ரேஷனாக இருக்கும். இல்லைனா நம்மளை பார்த்து பெரியவங்க வந்து சின்னவங்களே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் யங்ஸ்டர்ஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். புவனேஷ் கிருஷ்ணா அண்ட் கார்த்திகேயன் சமீபத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். நண்பர்கள் புவனேஸ்வர், கார்த்திகேயன் 2 பேருமே வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு அவங்கள சார்ந்த பல நண்பர்கள் அவங்க குடும்பத்தினருக்கு சோகத்தை வச்சுட்டு இறந்துட்டாங்க. சின்சியர் கண்டோலன்ஸ் டு தீஸ் புவனேஸ்வர் அண்ட் கார்த்திகேயன். புவனேஷ் கிருஷ்ணா அண்ட் கார்த்திகேயனுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. உண்மையில் இந்த வாழ்க்கை என்பது இதற்காக படைக்கப்பட்டது அல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சாலே இந்த சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசி. இனி வரும் காலங்களில் சாலை விபத்துக்கள் நடைபெறாத ஒரு உலகத்தை நோக்கி நம்ம நடைபெற வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உங்களோடு விடைபெற விரும்புகிறேன். நேற்று உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேஎஸ்ஆர் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்கிறது, நாமக்கல்லேருந்து வந்திருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்திற்கு, அதுவும் இல்லாமல் ஒரு நண்பரினுடைய இறப்பு அது இனி வரக்கூடிய யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக நண்பர் தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விபத்துக்கள் இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய அழகான வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.